அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு இருக்கணும், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களா? அப்போது பச்சை பயிறு வச்சு நான் சொல்கிற மாதிரி ஒரு வாட்டி ட்ரிங்க்கு ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அண்ட் டேஸ்ட்டுமே அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேச்சி சமையல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கேச்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை செய்கிறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. அதை ஒரு பேன் ஹீட் ஆன உடனே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே நம்மளுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக வரும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இனிப்புக்காக நான் இன்றைக்கி வெல்லம் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரை இல்லை சுகர் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. பட் வெல்லம் சேர்த்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. அரைச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு பெரிய ஸ்ட்ரெயினரில் தான் ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கேன். இதை ஃபில்டர் பண்ணும் போதே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நல்லா திக்காகவே கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டியாச்சு. ஃபஸ்ட்டு டைம் பாலில் நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் கிடச்சிருக்கு. இதை மறுபடியும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே மறுபடியும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இதையே நான் 2 டைம் அரைச்சி பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 3 டைம் கூட அரைச்சி எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் குடிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. திக்காக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஹவருக்கு முன்னாடியே நான் சப்ஜா சீட்ஸை கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். சப்ஜா சீட்ஸோடு சேர்த்து இந்த பச்சை பயிறு ட்ரிங்கை குடிக்கும் போது உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி கொடுக்கும். 4-5 ஐஸ் கியூப்ஸையும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரிங்கை கலந்து குடிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங் ஆன உடனே சில்லுன்னு குடிச்சு பாருங்கள். இந்த சம்மருக்கு இந்த ட்ரிங்கை அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.